பெண்கள் கிட்ட இருக்க மிகப்பெரிய குறை என்ன தெரியுங்களா? நம்ம வெளிப்படையா வாய தொறந்து, எனக்கு இதுதான் வேணும்னு நேரடியா கேட்கவே மாட்டோம். நான் நெனச்சுப்பேன். நான் நெனைக்கிறது என் வீட்டுக்காரருக்கு புரியணும். அவரு புரிஞ்சு நான் நெனைக்கிறத அவரு நிறைவேத்தி குடுக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமாவே நான் பார்க்குறேன். நம்ம எப்படி நெனைக்கிறது அவருக்கு தெரியும். அவரு ஒரு மாரி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அப்ப நீ இவ்ளோ நாள் என் கூட வாழ்ந்து என்ன நீ சரியா கூட புரிஞ்சுக்கல. ம். இவ்ளோ நாள் நான் சொல்லியும் உனக்கு எனக்கு என்ன தேவைன்னு தெரியல. ஓகே. இப்ப ஆனா அவரு எப்படி பார்ப்பாருன்னா, என் தங்கச்சி தானே! அவளுக்கு எடுத்த அதே மாரி புடவ உனக்கும் எடுக்கலாம் இல்லையா? நீயும் ஒய்ஃப் தானே! நீயும் என் குடும்பம், அவளும் என் குடும்பம் தான் அப்படின்னு. ஆனா அவங்க எப்படி நெனைக்கிறாங்கன்னா, உன் தங்கச்சி முன்னாடி என்ன நீ விட்டு குடுத்துற கூடாது. உன் ஹஸ்பண்ட் உன்னோட அப்பா கூட என்ன விட்டு குடுத்துற கூடாது. உன் அம்மா முன்னாடி என்ன நீ விட்டு குடுத்துற கூடாதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கல்ல. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அவர் கண்டிப்பா விட்டு குடுக்க முடியாது ஒரு பக்கம். விட்டு குடுக்க கூடாதுன்னு நெனைப்பாரு. ஆனா, அவரு எமோஷனலா அந்த பேரண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருப்பாரு. நம்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ப அப்பா, அம்மா கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும்ல. இதே கனெக்ட் அவருக்கு அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கணும்ல. இருந்தா தானே அது ஒரு உறவு. ஆனா, அந்த கனெக்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போம். நம்ப எப்படி ஏன்னா நம்ம சில சில சமயம் பொண்ணுங்க சொல்லுவாங்க, "நான் எங்க அம்மாவ என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்ட்டேன் மேடம். என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு, உங்க அம்மாவால தான் வீட்ல பிரச்சனைன்னு. என் அம்மாவ என் வீட்டுக்கே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உங்க அம்மாக்கு வேற ஒரு வீடு இருக்கு. அவங்க அந்த வீட்ல தான் இருப்பாங்க. அவங்க இங்க நீங்க வர வேணான்னு சொன்னா, உங்களுக்கு வேலை இருக்கும். அவங்க அத பார்த்துட்டு இருப்பாங்க." இப்ப இங்க அப்படி கிடையாது இவரு. "என் வீட்டுக்கே நீ வராத" அப்படின்னு அவரு சொல்ல முடியாது. வீட்டுக்குள்ளாரயே அவங்க இருப்பாங்க எப்பவுமே. ம். அவர வரவே கூடாது. இப்போ நான் எப்படி என் அம்மாவ நிறுத்திட்டேனோ, அதே மாரி நீயும் உன் அம்மாவ நிறுத்திறணும். இங்க நம்ம அத பார்க்க மாட்டோம். என் அம்மா சொல்லிக் குடுக்கறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு ஹஸ்பண்ட் சொல்றாருங்கிறதுனால அம்மாவ நிறுத்தினேன். இங்க அவங்க அம்மா சொல்லிக் குடுக்கறதுனால இவருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா தான் அவங்க அம்மாவ நிறுத்தணும். பட் நெறைய இடங்கள்ல நம்ம எப்படின்னா, போட்டா போட்டி போடுறோம். "நீ சொன்னல்ல, எங்க அம்மா வர வேணான்னு, அப்ப உங்க அம்மா வரக்கூடாது." என் தங்கச்சிய பேசக்கூடாதுன்னு சொன்னேல்ல, அப்போ உன் தங்கச்சி பேசக்கூடாது. இந்த போட்டா போட்டிகள் தான் மிகப்பெரிய காரணமா பார்க்க முடியும். நெறைய டைவர்ஸ் வழக்குகள்ல எடுத்து நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணீங்கன்னா, அவங்க முதல் சண்டைய காப்பில சர்க்கரை போட்டதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு என்ன வந்து மொறப்படி கூப்பிடலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன உள்ளார வான்னு கூப்பிடலன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கருந்து ஆரம்பிச்சு தான் கோர்ட் வரைக்கும் வந்து நின்னுருப்பாங்க.